ஹாய் ஆல் ப்ரொஃபஷனல் ஆரி எம்ப்ராய்டரிக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் சம்மர் கோர்ஸாக நம்ம ஏப்ரல் 16லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஒரு ப்ரைடல் ப்ளவுசஸ் போடுற அளவுக்கு த்ரெட் ஒர்க், பீட் ஒர்க், ஜர்தோசி ஒர்க், 5D 3D ஒர்க், இந்த மாதிரி நெட் கிளாத்தில் ஆரி எம்ப்ராய்டரி பண்ணுற இந்த மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு 2 months கோர்ஸ். கிளாஸஸ் டெய்லி ஆஃப்டர்நூன் 2 to 3:30 லைவ் கிளாஸஸ் ஜூம் ஆப்பில் இருக்கும். ஸோ கிளாஸஸ் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் சர்டிஃபிகேட் வித் மார்க் ஷீட்டோட ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த கோர்ஸ்க்கான ஃபீ நம்மளோட ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீலேருந்து 50% ஆஃபர் கொடுத்து உங்களுக்கு ஜஸ்ட் 3000 rupees தான் நம்மளோட கோர்ஸ் வருது. ஸோ இந்த ஃபீஸ்மே நீங்கள் 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸாக பே பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஜூம் ஆப்பில் லைவ் கிளாஸஸாக இருக்கும். லைவ் கிளாஸஸ்ன்னு சொல்லும்போது ஸ்டிச்சஸ் போடுறது நீங்கள் டேரெக்டாக லிசன் பண்ணுவீங்க. உங்களோட டவுட்ஸை நீங்கள் இமீடியட்டாக கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கிளாஸஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அது கால் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பீட்ஸ் ஸ்கேட்ரிங் மாடலில் டிசைன் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அது நம்ம நெக் டிசைனில் பண்ணாலே போதும். ஸோ நெக் டிசைனுக்கு தான் மோஸ்ட்லி அது யூஸ் பண்ணுறது. இப்போ நான் சின்னதாக ஒரு மினி நெக் போடுறேன். நீங்கள் ஒரு 8 cm ஹைட் இருக்கிற மாதிரி ஒரு நெக் டிசைன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் செயின் ஸ்டிச், டபுள் லேயர் சில்க் த்ரெட், டபுள் லேயர் ஜரி, ஸோ டோட்டலாக 4 லேயர்ஸ்க்கு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இல்லாமல் இந்த பீட்ஸ் ஸ்கேட்ரிங் மாடலுக்கு நீங்கள் ஃபுல்லாகவும் பீட் பார்டர் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு தேவையில்ல, கொடுத்தாலும் ஓகே. பட் கண்டிப்பாக பீட்ஸுக்கு வந்து பார்டர் டிசைன் பண்ணிட்டு தான் இது பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்ல. இப்போ 2 லேயர் ஜரி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் 2 லேயர் சில்க் த்ரெடால அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த பீட்ஸ் ஸ்கேட்ரிங் மாடலில் டிசைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கேயும் அந்த பீட்ஸ் வாட்டர் ஃபில்லிங் மெத்தட் சொல்லி கொடுத்தேன்ல, அந்த மெத்தடில் கொஞ்சம் மட்டும் அந்த மெத்தடில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் அங்கே இங்கேயும் தள்ளி ஸ்கேட்ரிங் லுக்கில் இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த அளவுக்கு அகெயின் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு ஃபுல்லாக நெருக்கமாக ஃபில் ஆகிற மாதிரியும் அதுக்கு வெளியே பீட்ஸ் வந்து ஸ்கேட்டர் ஆகிருக்கிற மாதிரியும் ஒரு 1 cm விட்த்துக்கு மார்க்கிங் பண்ணியிருக்கிறேன். இனி நான் 3 mm பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். 3 mm பீட்ஸை அங்கே இங்கே அந்த மாதிரி வச்சு அதை சுற்றி நம்ம லாக் பண்ணிக்கலாம். பீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, இதில் நம்ம வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் கூட நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு கேப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒயிட் கலர் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் எடுத்து அதையும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப இல்லை, கொஞ்சம். இது ஆப்ஷனல் தான். ஸ்டோன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்டோன் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறதா இருந்தால் ஃப்ரெஞ்ச் நாட் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்மால் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி ஃபுல்லாகவுமே பஞ்ச் பீட்ஸும் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸும் வச்சு ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பார்ட் ஃபுல்லாக இந்த 1 cm கேப் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த 1 cm கேப் ஃபுல்லாகவுமே சுகர் பீட்ஸால் வாட்டர் ஃபில்லிங் மாடலில் கொடுத்துட்டு அதை சுற்றி வெளியே சின்னதாக சுகர் பீட்ஸ் வந்து ஸ்கேட்டரிங் மாடலில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த சுகர் பீட்ஸால் வாட்டர் ஃபில்லிங் மெத்தட்லேயே கொடுக்க போகிறேன்.
அது ஆனால் ரொம்ப நெருக்கமாக கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு பீட் போட்டால் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஒரு நார்மல் ஸ்டிச்சு. இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு டைரக்ஷனில் இல்லாமல் சும்மா நம்ம வாட்டர் ஃபில்லிங் பண்ணுற மாதிரியே அங்கே இங்கேவா மூவ் பண்ணி ஸ்டிச் போடணும். இப்போ பாருங்கள், ஃபுல் டிசைனுக்கும் 1 சென்டிமீட்டர் விட்த் இருக்கிற மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இது ரொம்ப மினி டிசைனாக போட்டதுனால 1 சென்டிமீட்டர் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ப்ளவுஸ் டிசைனுக்கெல்லாம் பண்ணும்போது நீங்கள் ஒரு 1 இன்ச் விட்த்துக்கு கூட இந்த அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு வெளிப்பக்கமாக பீட்ஸ் எனி கேப் விட்டு விட்டு வைக்க போகிறோம். சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் வெளிப்பக்கமாக சிங்கிள் பீட்ஸுக்கு ஒன்ஸ் இது நம்ம லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம எண்ணாட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை, அந்த சுற்றி அப்படி நம்ம அந்த த்ரெட்டை கீழே இழுத்து விட்டுட்டோம்னா அது நமக்கு அழகாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாக் மாதிரி விழுந்துடும். சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி தள்ளி வச்சு அந்த த்ரெட்டை சுற்றி நாட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஒவ்வொரு ஸ்டோன்ஸும் கொடுத்துக்கலாம். ஸ்டோன்ஸ் வேணும்னா ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, பீட்ஸ் ஸ்கேட்டரிங் மாடலில் ஃபுல் நெக் டிசைனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உள்பக்கம் பீட்ஸ் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரியும் அதுக்கு வெளிப்பக்கம் பீட்ஸ் அங்கங்கேயா ஸ்பேஸ் விட்டு இருக்கிற மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இதுலேயே நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் ஃப்ரெஞ்ச் நாட் கூட அங்கங்கேயா
சின்னதாக ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் ஃப்ரெஞ்ச் நாட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டோனும் சுகர் பீடும் 3mm பஞ்ச் பீடும் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு 10 சென்டிமீட்டர் ஹைட் வர மாதிரி ஒரு மினி நெக் ட்ரா பண்ணிவிட்டு அதில் இந்த டிசைனை ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள்.